ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க், 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய புக் பேக் 1 மார்க்கு நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 20க்கு 15-18 புக் பேக்கில் இருந்து எடுப்பாங்க. இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த 2 மார்க்லாம் படித்து முடிச்சிருங்க. இந்த 2 மார்க்லேருந்து அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். மேற்பார்வை வீச்சொல்லை என்பதன் பொருள் யாது? முக்கிய முடிவு பகுதிகள் என்பது என்ன? இந்தியாவின் உள்ள ஏதேனும் 5 பங்கு சந்தை பற்றி எழுதுக. பங்கேற்று நடித்தல் என்றால் என்ன? மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன? காசோலை என்றால் என்ன? மகளிர் தொழில் முனைவோர் சந்ததிக்கு சிக்கல்களை எழுதுக. டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. மேலாண்மை இயக்குனர் என்று யாரை நாம் அழைக்கிறோம்? அதே மாதிரி 7x3 21. பணி அமர்த்தலின் முக்கியத்துவம் என்றால் என்ன? இந்தியாவின் நிதி சந்தையின் வரை எல்லையினை விளக்குக. மூலதன சந்தையின் ஏதேனும் 2 பணிகளை விளக்குக. பண சந்தை செயல்படும் பங்கேற்பாளர்கள் யாவர்? 3 குறிப்பிடணும். மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? நுகர்வோர்கள் குறித்து இயற்றப்பட்ட முக்கிய சட்டங்கள் யாவை? தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி வரி. உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக, ரொம்ப முக்கியம். பல்வேறு வகையான முன்னுரிமை பங்குகளை சுருக்கமாக எழுது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மேலாண்மை அடிப்படையில் கருத்துக்களை வரி. செபியின் பணிகளை வரி. பங்கு சந்தை தன்மைகளை விவரி. பணவழி பயிற்சிக்கும் பணி வழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகளை விளக்குக. பாரம்பரிய சந்தையிடுகள் எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது? விதிவிலக்கு மேலாண்மை நன்மைகள் என்ன? முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை சந்தைக்கிடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. நுகர்வோர் கடமைகளை விளக்குக. இயக்குனருடைய தகுதிகள் பற்றி கூறுக. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. அதே மாதிரி தொழில் முனைவோர் மற்றும் அத்தொழில் முனைவோர் இருவர்களை வேறுபடுத்துக. ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களை விளக்குக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.